ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கோ. இன்றைக்கு உண்டான தலிகைக்கு என்னென்ன காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கோ. பீர்க்கங்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, புளி நினச்சி வச்சுட்டுருக்கேன். ரொம்ப நாள் கழித்து வத்த குழம்பு, தட் இஸ் காரக்குழம்பு மாதிரி பண்ண போகிறேன். அதே போல் கொஞ்சமாக கத்திரிக்காய், குட்டி குட்டி கத்திரிக்காயாக கிடச்சிருக்கு பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்ப சின்ன சைஸு. ஸோ இதை வச்சு ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஹெல்த் மெனு எல்லாம் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி தான் நான் புளி போட்டு குழம்பு பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்றதை வாங்கும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காரக்குழம்பு இருக்குது, பொரிச்ச கத்திரிக்காய் காய் இருக்குது, அதே போல் பீர்க்கங்காய் தொகையல், சாதம் எல்லாம் மணக்க ரெடியாக இருக்குது. ஸோ நல்ல கலக்கலான ஒரு சாப்பாடு, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதை வாங்கோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த ஹெல்தி மெனு பண்ணி பார்த்தேன் அப்படின்னு எனக்கு எப்பயாவது உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா ஃபீட்பேக் கொடுங்கோ. இந்த ஷாப்பிங் போகிற வேலைகள்லாம் வச்சுன்றதுனால கம்ப்ளீட்டாக நான் 1 பார்ட் ரைஸாகவே பண்ணிட்டேன். தக்காளி சாதம், அதுக்கப்புறமா ஏதாவது கதம்ப சாதம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணினேன். முடிஞ்ச மட்டும் எல்லாத்தையுமே ஷார்ட்ஸில் போடுறேன். இன்னும் ஒரு நாள் தான், அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு போயாச்சு அப்படின்னாக்கா ஒரு 4-5 நாள் எனக்கு பிஸியாக அதுலேயே போயிடும். எது முடியறதோ அது மாதிரி போடுறேன். ஷார்ட்ஸ் முடிஞ்சால் ஷார்ட்ஸ் போடுறேன், லாங் வீடியோ போட முடிஞ்சால் லாங் வீடியோ போடுறேன். எப்படி முடியறதோ அதுக்கு தகுந்தாப்புல. கேப் விழுந்துருத்துனா தயவுசெய்து மறந்துடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கோ. எப்போ பாரு கேப் விழுந்துருத்து அப்படின்னாக்கா திருப்பி அந்த சேனலை நான் பிக்கப் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்பயே இந்த ஹெல்தி மெனு பயங்கர ட்ராப்பு. ரதம், அதுக்கப்புறமா சிவராத்திரி போட்டது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எல்லாமே பார்த்தேன் அப்படின்னாக்கா பயங்கர ஃப்ளாப். ரெகுலராக பார்க்குறவா எனக்கு பார்த்து நல்ல அழகாக கமெண்ட் கொடுக்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு மேலே சேனல் க்ரோ ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் மோஸ்ட் ப்ராபப்ளி அது யூடியூபோட ப்ரமோஷன் இல்லையா, இல்லை லைக்ஸ் கிடைக்காததுனால போக மாட்டேங்கிறதா, இதோட அல்கிருதமே புரிய மாட்டேங்கிறது. வயசு வேறு ஆகிடுத்தா, புரியவே இல்லை இந்த விஷயங்கள்லாம். லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கும் ரொம்ப ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ ஓரளவுக்கு காய் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். இதை பீர்க்கங்காய் தொகையல் மாதிரி அரைச்சிண்டாக்கா ராத்திரி இட்லி. இன்றைக்கி கொஞ்சம் சாமான்கள் ஆர்டர் கொடுத்ததெல்லாம் கலெக்ஷன் பண்ண போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி காத்தாலேயே இதையே தொட்டுக்கிறதுக்கு ப்ளஸ் ராத்திரி தொட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து பண்ணிட்டோன்னா வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஒரையன் மாலில் பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்கு. எனக்கு இந்த தடவை நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். காத்தால 10 o'clock போனேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு டே பாஸ் கிடைக்கும். அன்றைக்கி ஃபுல்லும் எவ்வளோ வேணால் மூவி பார்க்கலாம். எல்லா தேட்டர்லேயும் மூவிஸ் ஓடிண்டே இருக்கும். அதுக்கு கைடு புக்கு கொடுத்துருவா. எல்லாமே அவார்ட் வின்னிங் மூவிஸ் தான், ரொம்ப நல்லா இருக்கும். நார்மல் மூவிஸ் கிடையாது, அவார்ட் வின்னிங் மூவிஸ். பட் நிறையா இன்டர்நேஷ்னல் மூவிஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான்லாம் காத்தால 8 மணிக்கு தலிகை பண்ணி வச்சு வீட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓடிடுவேன். ஃபுல் சாயங்காலம் ஒரு 5:30 மணி வரைக்கும் இருந்து. பொதுவாக நான் சினிமா பார்க்குற ஆளே கிடையாது, என்ன ஒரு இடத்துல கட்டி போட வைக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நீங்கள் பார்த்தேன் அப்படின்னாக்கா குவாலிட்டி மூவிஸ்லாம் நிறையா பார்க்கலாம். எனக்கு இந்த கேமரா, லைட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணுன்றதுனால எனக்கு அந்த ஆங்கிளில் தான் நான் படம் பார்க்க போவேன், மோர் தென் கதை, திரைக்கதை அந்த மாதிரி விஷயங்களை விட. ஸோ ஓரளவுக்கு ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணியாச்சு, குக் பண்ண ஆரம்பிக்கலாம். வீடியோவை எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கோ, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ. இதில் ஒரு 4-5 சவுண்டு வரட்டும். சாதம் வச்சாச்சு, அடுத்தாப்பில் நம்ம காரக்குழம்பு பண்ணிக்கலாம். இப்போ வானலியில் நல்லெண்ணெய் குத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பேசிக்காக விஷயங்கள் தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம், சோம்பு எடுத்துட்டுருக்கேன். விரலி மஞ்சளையும் வெந்தயத்தையும் வறுத்து பொடி பண்ணது, காய்கறிகள் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் எண்ணெய் சுட்ட கையோட தாளிக்கிற சாமான்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஜீரகம், வெந்தயம், சோம்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன்.
வெங்காயம் அவாய்ட் பண்ணிட்டும் பண்ணலாம், வெங்காயம் போட்டும் பண்ணலாம். நான் 4 வாசனைக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். பூண்டு போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம், நான் போடலை. காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ போட வேண்டாம், இல்லைனா கரைஞ்சி போயிடும். நான் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டேன், ஸோ தட் காய்கறிகள் நல்லா சீக்கிரமாக வேகும். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். நடுவில் வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் வதங்கி எடுத்து, அவரைக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், புளி குத்திட்டா ரொம்ப சீக்கிரமாக வதங்காது. அதனால் கொஞ்சமாக ஜலம் குத்தி மூடி வச்சிடலாம். இது வத்தாப்பில் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அரைச்சின்னு வந்துடலாம். தேங்காய், அப்புறமா வத்த மிளகா, கசகசா எல்லாத்தையும் வச்சு அரைச்சி எடுத்துன்னு வரேன். கொஞ்சம் பெரிய அடுப்பில் மாற்றின்ட்டேன். இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லாவே மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஸோ தட் காய்கறியெல்லாம் ஒத்தாப்பில் வெந்துடும். நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துன்னு வரலாம். ஸோ ஒரு 5-6 பியாடிகை சில்லி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். கசகசாவை கொஞ்சம் வெந்நீரில் நினச்சின்னு இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டி நல்லா உதுத்துன்றதுக்கப்புறமா இந்த கசகசாவையும் வச்சு நல்லா வெழுமூணாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி பொடி பண்ணின்ட்டு அதுக்கப்புறமா ஜலங்குத்தி கசகசாவை அரைச்சேன்னா நல்லா பேஸ்ட் ஆகும், இல்லைன்னா நல்லா மையாது. ஸோ நான் இதை இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். வேணுங்கிறவா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பல்லு பூண்டு போட்டால் வாசனை நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால், நான் போடலை, வேணுங்கிறவா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதியுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த குழம்பு. இட்லி தோசைக்கு தொட்டினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ராத்திரி இட்லி பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இறைக்காய் போட்டு ஒரு தொகையிலும் இந்த குழம்பும் பண்ணிட்டா தொட்டுக்கிற வேலை திருப்பியும் புதுசாக பண்ணணுன்றது கிடையாது. நம்ம எங்கே போயிட்டு வந்தாலும் டக்குன்னு ஒரு குக்கரில் ஒரு இட்லியை வச்சிட்டோம் அப்படின்னாக்கா கடகடான்னு சாப்பிட்றலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். பக்கத்தில் நம்ம கத்திரிக்காயை பொரித்து எடுத்துட்டுலாம். இது சின்னதில் வச்சு கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். ஸோ எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காயை ஜஸ்ட் ஒரு 4-5 பீஸாக பொழந்திருக்கேன். அப்படியே தான் நான் இதை எண்ணெயில் போட போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொரித்து எடுத்துட்டுலாம், அதுக்கப்புறமா சாமான்கள்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ ஜாக்கிரதையாக எண்ணெய் தெரிக்காமல், ஏன்னா தண்ணியிலேருந்து எடுத்து போடுறச்ச மேலே தெரிச்சிடாமல் போடணும், ஜாக்கிரதை.
கொஞ்சம் பொரியட்டும். இது எல்லாத்தையுமே மொத்தத்தையும் நான் எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்தளவு இது பொரிஞ்சால் போகிறோம். ஏன்னா நம்ம திருப்பியும் இப்போ வெங்காயம்லாம் போட்டு வதக்குவோம் இல்லையா, அந்த நேரத்தில் கொஞ்சம் அதுக்கு இடம் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மசிஞ்சு குழஞ்சி போயிடும். அப்படியே டக்குன்னு பக்கத்தில் ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் ஒரு கேப் விட்டு மூடுங்க, ஸோ தட் மேலே தெரிக்காமல் இருக்கும். ஸோ அந்த பொரிச்ச எண்ணெயிலேயே கொஞ்சம் எண்ணெயை எடுத்துட்டுருக்கேன் பாருங்க. நன்னாவே ஓரளவுக்கு ஒரு 70% கத்திரிக்காய் குக்காக எடுத்து நம்ம இப்போ பேசிக்காக தாளிக்க வேண்டிய சாமான்கள்லாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சரி, கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு பருப்பு நல்லா செவக்க ஆரம்பிச்சுடுத்து நான் வெங்காயம் ஆட் பண்ணிட்டுருக்கேன். வெள்ளை வெங்காயம் இது. இப்போ இந்த வெள்ளை வெங்காயம் வந்து சம்மர் நேரத்தில் நிறையா கிடைக்கும். கண்டிப்பாக வெள்ளை வெங்காயம் வாங்கி யூஸ் பண்ணுங்க வெங்காயம் சாப்பிட்றவா. இது வந்து ரொம்ப மெடிசனல் வேல்யூ ஜாஸ்தி. சூட்டு தணிக்கிறதோடு இல்லாமல் இந்த ஜாண்டிஸ் வந்தவாளுக்கு இதை நீங்கள் வந்து ரெகுலர் பேசிஸில் ஏதாவது ஒரு ஃபார்மில் பண்ணி கொடுத்தேரு அப்படின்னாக்க அந்த லிவரோட இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வைக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே போல் பைல்ஸ்காராளுக்கு தட் இஸ் ஹெமராய்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் சரி, பொதுவாகவே ரொம்ப பிரச்சனை பண்ணுறது அப்படின்றவாளுக்கு இந்த வெள்ளை வெங்காயம் வெய்ய காலத்தில் பண்ணி கொடுத்தேல் அப்படின்னாக்கா ரொம்ப மருத்துவ குணத்தோட உடம்புல நன்னா அதுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் வெள்ளை வெங்காயம் கிடைக்கிற நேரத்தில் வாங்கி உபயோகப்படுத்திக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகட்டும். மஞ்சப்பொடி, உப்பு, இந்த காரப்பொடி கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சமாக போடுறேன் நான். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச கத்திரிக்காய் இதோடு ஆட் பண்ணி அழகாக ஜென்டிலாக பெரட்டி விடணும். இல்லைன்னா எல்லாம் ஷேப்லெஸ்ஸாக போய் குழஞ்சி போயிடும். நல்லா இந்த உப்பு காரங்கள்லாம் கத்திரிக்காய்க்குள்ளே இறங்குற அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு ஸ்லோ குக் பண்ணி இந்த ஜூஸ் எல்லாம் காய்க்குள்ளே இறங்கினா இந்த வெங்காயமும் கத்திரிக்காயும் சேர்த்து சாப்பிட்றச்ச அட்டகாசமாக இருக்கும். மோர் சாதத்துக்கு பண்ணி இது செஞ்சு ட்ராவலுக்கு எடுத்துன்னு போனேன். தயிர் சாதம் திஸ் காய் அல்டிமேட்டாக இருக்கும். என்னம்மா ஜூஸியாக ரெடி ஆகிட்டே இருக்குது. இது ஆல்மோஸ்ட் எண்ணெய் விட்டுக்க ஆரம்பிச்சிடுத்து. இது ஆல்மோஸ்ட் டன். நம்ம வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கத்திரிக்காய் காயும் நமக்கு ரெடி ஆகிடும். பீர்க்கங்காய் தொகையலுக்கு வந்து பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, இதோட ஒரு 4-5 வத்த மிளகா, புளி எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இதையும் சேர்த்து வதக்கி தேவைப்பட்டால் ஆனியனோ பூண்டோ போட்டுக்கலாம். நான் எதுவும் போடலை, அப்படியே வதக்கி அரைக்க போகிறேன் தொகையல். இதோட புளி சேர்த்து வச்சு அரைக்கணும், உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு வழியாக வதக்கிட்டு அரைச்சிட்டு கடைசியாக காட்டுறேன். காயை ஆட் பண்ணிட்டேன், வத்த மிளகா, புளி ஆட் பண்ணியிருக்கேன், உப்பு ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பீர்க்கங்காய் தொகையல் ரெடி. டைம் ஆகிடுத்து, சுட சுடையே அரைச்சிருக்கேன் கொஞ்சம். ஸோ தொகையல் ரெடி ஆகிடுத்து. இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு ரெடி ஆகிடுத்து. பார்த்தேன்னா சுட சுட சாதம், காரக்குழம்பு, அதாவது அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே போட்டு ஒரு காரக்குழம்பு பண்ணியிருக்கேன். பீர்க்கங்காய் போட்டு ஒரு தொகையல், அப்புறமா முழு கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணிவிட்டு வதக்கல் மாதிரி பண்ணியிருக்கேன். ஆசமாக இருக்குது இன்றைக்கி தளிகை. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.